வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அயற்சொல் வந்து ஒரு 12 பேஜஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு டோட்டலாக ஒரு 4 பேஜஸ் பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம போன கிளாஸஸ்ல பார்த்தது வந்து இந்த சலம்னா வளம் வர்றது. நம்ம வந்து மலையை வளம் வருவோம் ஊட்டி கொடைக்கானல், அங்கேயே போய் அசையாமல் இருந்துருவோம். காசெல்லாம் செலவு பண்ணி கடைசியில் நமக்கு தான் ஆப்பு வரும்னு சொன்னேன். அதோட கன்டினியூஷனா இங்கேயும் சலம் தான் வருது. சலம்னா வளம். அப்போ மலைன்னு தானே சொன்னோம், மலையை வளம் வருவோம். மலையில தான் கனிமங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அதோட கண்டினியூஷனா அப்படியே படிச்சுக்கலாம். அடுத்து இங்க வாங்க. அசலனம். சலனம்னா மனசு சஞ்சலப்படுறது, அசைகிறது, அந்த மாதிரி. அசலனம் அப்படின்னா அது அசைவு இல்லாம இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட். அடுத்து அசல லிங்கம். லிங்கம்னா லிங்கம் எப்படி இருக்குன்னா கோபுரம் மாதிரி இருக்கும், கோபுர உச்சி, ஞாபகம் வச்சுங்க. அதேதான். சலன்னா மனசு சஞ்சலப்படுறது அப்படின்னு அர்த்தம். அசலன்னா அசைவு இல்லாம இருக்கிறது, அசைவிலி. ஓகேவா? சலன்னா சஞ்சலப்படுறது, ஒரு அசைவா இருக்கிறது, ஒரு பதத்தோட இருக்கிறது. அசலன்னா அசைவு இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து அசலைனா ஸ்பீடா படிச்சு பாருங்க. அசலைனா அசையல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப அசையலைன்னா என்ன? அசையாதது. நைட் நிலா பாத்தீங்கன்னா அப்படியே அசையாம ஒரே இடத்துல இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நில உலகம். நெக்ஸ்ட் அசட்காரியம். காரியம்னா நமக்கு நடக்கிற அந்த நல்ல காரியங்கள். அசட்காரியம் அப்படின்னா நமக்கு நடக்கிற அந்த தகாத செய்கை, அந்த மாதிரி அர்த்தம். சன் எனக்கு சன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது சன் பிறந்திருக்கான். அசன்னா பிறப்பில்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சனம். மக்கள் என்னன்னு சொல்லுவாங்க? ஜனங்கள் அப்படின்னு சொல்லுவாமா. அப்ப சனம்னா ஜனங்களுக்கெல்லாம் உணவு போடு, சோறு போடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அசன வேதி. சீரகம்னு கொடுத்துருக்காங்க. சீரகத்தை பிரிச்சிங்கன்னா சீர்கூட்டல் அகம் அப்படின்னு வரும். அப்போ இது வந்து அகத்தை சீர் செய்யக்கூடியது. அப்போ இதுல வந்து நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா சீரகம் சாப்பிடுவோம்ல, ஏன்னா இதுல நிறைய வேதியியல் தன்மைகள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ வேதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். அடுத்து சனிக்கிழமை, நம்ம சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனாவே நம்ம என்ன பண்ணுவோம்? தீச்சட்டி வச்சு நெருப்பத்தை வச்சு கேம்ப் ஃபயர் போடுவோம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அசாகசம். சாகசம்னா சாகசம் பண்றது, வீர தீர செயல்கள்லாம் பண்றது. அசாகசம்னா எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்து சாத்தியம்னா சாத்தியத்தை தான் பேசணும்னு சொல்லுவாங்களே. சாத்தியம்னா செய்யக்கூடியதை தான் பேசணும், சாத்தியத்தை பேசணும்பாங்க. அசாத்தியம்னா செய்யவே முடியாததுன்னு அர்த்தம். செயற்கிறது அருஞ்செயல், ரொம்ப கஷ்டமான செயல், அந்த மாதிரி. அடுத்து அசாத்திய ரோகம்னா சோகம் ஞாபகம் வச்சுங்க. நமக்கு நோய் வந்துருச்சுன்னா சோகம் வந்துடும். இது அசாத்தியம்னா அசாத்தியம் இல்லாதது, தீராதது, செயற்கரியது, அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து அசாத சத்ருன்னா அஜாத சத்ரு பார்க்கன்னு போட்டிருக்கு. நான் தான் சொன்ன முன்னாடியே, இந்த மாதிரி பார்க்கன்னு போட்டதில்ல, நம்ம வரைக்கும் முடிச்சுட்டு கூட நம்ம பார்க்கலாம். அடுத்தது சாதாரணமா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? இது அசாதாரணம்னா ரொம்ப சிறப்பா இருக்கிறதுன்னு அர்த்தம். ரெண்டும் ஆப்போசிட்டா வரும், ஞாபகம் வச்சுங்க. அசாதினா சாதி பத்தி பேசினா செவிலே அடிப்பேன்னு ஞாபகம் வச்சுங்க, செவ்வாய். அடுத்து அசாதூரியம். இது மட்டும் தூக்கிட்டு இது மட்டும் பாருங்க. சாதுரியம் சொல்லுவாங்க, இவன் எவ்வளவு சாதுரியமா பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்வளவு திறமையா பேசுறான்னு சொல்லுவாங்க. இது அசாதுரியம் அப்படின்னா சொல் திறம் இன்மை அப்படின்னு அர்த்தம், சொல் திறம் இல்லாம இருக்கிறது. ஓகே, சாதுரியம்னா சொல் திறம் இல்லாம இருக்கு, சாதுரியம்னா திறமோட இருக்கிறது. நம்ம வந்து தமிழுக்கு ஸ்பெஷலாக ஒரு பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம், சங்க தமிழ் பேட்ச்னு சொல்லி. அவுட் சோர்ஸ் பேட்ச். வெறுமே அவுட் சோர்ஸை மட்டும் நல்லா டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தரவாக தெளிவாக எல்லாமே இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட்டோட தான். மொத்தம் வந்து 13 மனப்பாட பகுதிகள் வரும். என்னென்ன? குறில் நெடில் வேறுபாடு, மயங்கொலி, சொற்பொருள், அப்புறம் பழமொழி 400, பழமொழிகள், மரபு தமிழ், இந்த மாதிரி டோட்டலாக கலை சொல், இந்த மாதிரி 13 டாபிக்ஸை நம்ம எடுத்து ஈஸியாக ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு வீடியோ அழகாக நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் கேட்டாலே போதும், உங்களால் 100% ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ப்ளஸ் வந்து நமக்கு புது கான்செப்ட் என்னென்னா இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட். ஒரு டைம் பார்த்தாலே உங்களால் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் கிளாஸஸ். பேட்சோட ஃபீ வந்து ஆக்சுவல் ஃபீ வந்து 1200. இப்போ நம்ம ஆஃபராக போயிட்டு இருக்கனால ஆஃபர் ப்ரைஸ் வந்து 600. ஒரு 4 days ஆஃபர் இருக்கும். குயிக்காக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி நம்மளோட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், குயிக்காகவும் படிச்சுக்கலாம். நான் கீழே டெமோ கிளாஸஸும் ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் பேட்ச் டீடைல்ஸு, பேட்ச் ஸ்கெடியூலு எல்லாமே வைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் கீழே கான்டாக்ட் நம்பரும் வைக்கிறேன், நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சாரம்னா சாரம்னே வச்சுக்கலாம், அசாரம்னா சாரம் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அசாரம்னா பயன் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஓகேவா? சாரம்னா பயன் இல்லாம இருக்கிறது. இங்க அசாரம் கொடுத்துருக்காங்க ஆமனுக்கு, இதை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்க, நான் இதுக்கு ஷார்ட்கட் போடல. அசாரம்னா ஆமனுக்கு. அசிங்கமா சிரிச்சேன்னா சிரிப்புன்னு வருது பாருங்க. அசிங்கமா சிரிச்ச அப்படின்னா படைக்கருவி வச்சு உனக்கு சுட்டுருவேன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அசினா அசிங்கமா சிரிச்ச அப்படின்னா சிரிப்பு, படைக்கருவி வச்சு சுட்டுருவேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இங்க பாருங்க, சிகை நகை அப்படின்னு வருது. சிகை நகை, அப்போ நகைப்பா பாக்குறது, பொறாமையா பாக்குறது, இதெல்லாம் வரும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அசிங்கமா பண்ணிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, அருவருப்பா இருக்கிறது. அப்புறம் அசிங்கமாயிருச்சுன்னா என்ன? நம்ம இந்த தூய இது இருக்கிறப்ப மாசு ஏற்படுறது அசிங்கமாயிருச்சுன்னு சொல்றது. அது அசித்திறன் அப்படின்னு விசித்திறன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
விசித்திரன். கல்வன் எப்படி வருவான்? திருடுறவன் விசித்திரமா வருவான். ட்ரெஸ் எல்லாம் போட்டு யாரும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அசித்து அப்படின்னா வசித்து. நம்ம ஒரு வீட்ல வந்து வசித்து வருவோம். ஒரு நாள் நாமளும் அழிஞ்சு போயிடுவோம். அழிவில் பொருள் அப்படின்னு ஞாபகம். ஒரு வீட்ல நம்ம வசிச்சுட்டு வருவோம். ஒரு நாள் நாமளும் அழிஞ்சு போயிடுவோம். அடுத்து அசீதம் அப்படின்னா கருமை. இந்த 3 ஒரே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிதம்னா விதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வெல்லக்கூடாது, நம்ம ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி விதவிதமா பிரச்சனை வரும். நாமளே ஒரு கட்டத்துல சிரிப்போம். போடா கருமோ அப்படின்னு சொல்லி நம்ம சிரிப்போம். கருன்னு இருக்கோம். போடா கருமோன்னு சொல்லி நாமளே ஒரு கட்டத்துல சிரிப்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிதம்னா விதம். நம்ம வாழ்க்கையில விதவிதமா வந்து நம்ம வெல்லக்கூடாதுன்னு சொல்லி விதவிதமா பிரச்சனை வரும். நாமளே ஒரு கட்டத்துல சிரிப்போம். போடா கருமோன்னு சொல்லுவோம். கருமை. ஓகேவா? அந்த மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அசீதன். அசீதன்னா திருமால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அசீதன்னா திருமால், அசீதன் அப்படின்னா காரி. அசீதன்னா திருமால், அசீதன்னா காரி. அடுத்து அசிரத்தை. சிரத்தைன்னா சிறுத்தை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிரத்தைன்னா சிறுத்தை. நம்ம காட்டுக்கெல்லாம் போனா சிறுத்தை வருதான்னு கவனமோட பார்க்கணும். கவனமின்மையா இருக்கக்கூடாது. கவனிப்பின்மையா இருக்கக்கூடாது. சிறுத்தை இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கணும். கவனிப்பின்மையா இருக்கக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜீரணம். நம்ம நல்லா சாப்பிட்டு ஜீரணம் ஆகுறது. அஜீரணம் அப்படின்னா சரியா செரிமானம் ஆகாம போறது. சரியாமை. அடுத்து சுகம். சுகம்னா சுகத்தோட வாழ்றது. அசுகம்னா நலம் இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தது அசுத்தம். சுத்தம்னா சுத்தத்தோட இருக்கிறது. அசுத்தம்னா தூய்மை இல்லாம இருக்கிறது. தூய்மையின்மை. சுத்தம்னா சுத்தத்தோட இருக்கிறது. அது அசுத்தம்னா தூய்மை இல்லாம இருக்கிறது. சுத்த ஆவினா தூய ஆவின்னு அர்த்தம். அசுத்த ஆவினா அது தீய ஆவின்னு அர்த்தம். ஈஸி. ஆப்போசிட் வேர்டு மாதிரி தாங்க. மேக்சிமம் சமஸ்கிருதம் தான் வரும். நல்லா பாத்துக்குங்க. அங்கங்க உருது, அரபிக்கன்லாம் வரும். எங்கெங்க என்னென்ன வருதுன்னு சொல்லி நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து அசுத்தை. அது அசுத்தம். சுத்தைனா சுத்தமா இருக்குது, ஒழுக்கமா இருக்குது. அசுத்தை அப்படின்னா ஒழுக்கம் இல்லாம இருக்குது, ஒழுக்கமற்றவன். அப்படி ஏரோ போட்டதெல்லாம் ஆப்போசிட் வேர்ட்ஸ் தான். நீங்க பிரிச்சு பார்த்து படிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? நம்ம நஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம கதை முடிஞ்சிடும். சுதைனா கதை ஞாபகம். நம்ம நஞ்சு சாப்பிட்டா நம்ம கதை முடிஞ்சிடும். அசுப கிரகம். கிரகம் கோல் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஞாபகம். தீக்கோல். அசுப கிரியை. சுபம். சுப நிகழ்ச்சிகள், மங்களமான நிகழ்ச்சிகள்னு சொல்லுவோம். மங்கள. இது அசுப கிரியைன்னா அதுக்கு ஆப்போசிட். அன்மங்கள செயல் அதுக்கு ஆப்போசிட்டா வரும். அடுத்து சுபம். சுபமா இருக்கிறது, மங்களமா இருக்கிறது. அசுபம்னா மங்களம் இல்லாம இருக்கிறது, மங்களமின்மை. ஓகேவா? அடுத்து அதேதான். சுபம்னா மங்களமோட இருக்கிறது, அசுபம்னா மங்களம் இல்லாம ஒரு தீய செயல் நடக்கிறது, கரிசு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அசும்பு. அசும்பு செய்தல். அசும்புன்னா குசும்புன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, குசும்பு செய்யறது. நம்ம குசும்பு செஞ்சுட்டு குறும்பு செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? வழுக்கி விழுந்துருவோம். வழுக்குதல். அசுமம். சுமம்னா சுமக்கிறது. நம்ம வீட்டோட சுமைய சுமக்கிறது வந்து நம்ம மேல இடி இறக்குன மாதிரி, இடி ஏறு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அசுரம். அசூரம். பாருங்க, அசுரம் அப்படிங்கிறாங்க. அசூர வீரனா போய் என்னன்னா மரம் செய்தல்னா மரம்னாலும் வீரம் தான். ஓகேவா? மரம் செய்து மனம் புரிகை. இப்ப அந்த பழைய காலத்துல என்ன சொல்லுவாங்க? காளை இறக்குனாதான் உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து அந்த கல்லு இருக்கும். அந்த கல்லை தூக்கி போட்டாதான் பொண்ணு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதை தான் சொல்ல வராங்க. ஓகேவா? அசூரம்னா அசூர வீரத்தோட போய் அந்த இது பண்ணி மனம் புரிஞ்சிடுறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அசூர வாத்தியம். வாத்தியம்னே இருக்குது. முரசுங்கிறது ஒரு வாத்தியம் தான். அசூர வாத்தியம்ங்கிறாங்க. ரொம்ப பெருசா இருக்கும்ல, பார்த்துருப்பீங்க. அடுத்து அசூர வைத்தியம். வைத்தியம்னா மருத்துவம். அசூரவனா அறுவை. அசூர அறுவை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அசூர வேகம்னா ஸ்பீடா போறது, மிக விரைவு. அடுத்து அசூரன்னா அசுரன் படம் பார்த்திருப்போம். ஓகேவா? தனுஷ் நடிச்சிருப்பாரு. அரக்க மாதிரி நடந்துப்பாரு. அடுத்து அசு வகந்தி. வகந்தினா வதந்தி. இந்தி. வதந்தி. வதந்தி பரவுனா அது அமுக்கீரு. அமுக்கு அதை அமுக்கீரு. அமுக்காரா கிழங்கு. அடுத்து அசுவ சட்டிரம். சத்திரம் ஞாபகம். ஸ்பீடா சொன்னீங்கன்னா உங்களுக்கு சத்திரம் தான் வரும். இது தனியா ஞாபகம்னு யோசிக்காதீங்க. சட்டிரம்னா சத்திரம் தான் வரும். சத்திரத்துல பார்த்தா நிறைய பேர் வீடு இல்லாம சத்திரத்துல தூங்குவாங்க. என் நெஞ்சே வலிக்கும். நெஞ்சுன்னா நெருஞ்சி அப்படின்னு வந்துடும். அடுத்தது அசுவ சாஸ்திரம். சாஸ்திரம்னா நூல் அப்படின்னு சொல்றது. அடுத்து வந்தம் இருக்கு பாருங்க. வந்தம்னா பந்தம் ஞாபகம் வச்சிருந்தோம். ஓகேவா? நம்ம பந்தத்தோட சாவுக்கு வந்தா நாம அடுப்பு வச்சு வயல்ல இருந்து எல்லாம் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுவோம். ஏன்னா சாவு வீட்டுல இந்த சமைப்பாங்களே, எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் காசு போட்டு, இந்த பங்காளிங்க எல்லாம் காசு போட்டு சமைச்சு போடுவாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தம்னா பந்தம். நம்ம பந்தம் எல்லா பந்தமும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? சாவுக்கு வந்து அடுப்பு வச்சு வயல்ல வாங்கிட்டு வந்து எல்லா இந்த பொருளா வாங்கிட்டு வந்து வச்சு சமைப்போங்கிற மாதிரி கற்பனையா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அசுவம். இந்த அசுவன் வந்தாவே அந்த குதிரை யாகம் ஒரு அசுவமேத யாகம் சமுத்திரகுப்தர் பண்ணியிருப்பாரு. நான் இந்த முன்னாடி கிளாஸஸ்லயே சொல்லியிருக்கேன். அப்ப அசுவம்னாவே அந்த குதிரையை பத்தி வருது. அசுவமேத யாகம்னா அதை வச்சு யாகம் பண்றது. இந்த பரினா என்ன? குதிரை தான். இந்த குதிரை வேள்வி அப்படின்னு சொல்லுவோம். யாகம், வேள்வி. ஓகேவா? அந்த மாதிரி. அடுத்து அசுவினி. ஹேர் ஆயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா
நான் யூஸ் பண்ணுவேன். நான் 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 வந்து அஸ்வினி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? முதல்ல நான் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து அசுனம்னா வெள்ளுள்ளி. இதுக்கு வந்து நான் ஷார்ட்கட் போடல. அப்படியே ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? இதுக்கும், இதுக்கும். அடுத்து பாருங்க அசுதி அப்படின்னா மலடு பிறப்பின்மை. ஓகே? இந்த 2யும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இங்க பாருங்க அசூயை அப்படின்னு இருக்கு. அசூயை இங்கேயும் இருக்கு. அருவருப்பு, பொறாமை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஷார்ட்கட் போடுறதே ரொம்ப கஷ்டம். அங்க அசூயை, அசூயைன்னு இருக்கு. இந்த 4 மட்டும் ஷார்ட்கட் இல்ல. அப்படியே பார்த்துக்கங்க. அருவருப்பு, பொறாமை. ஓகேவா? அசூயை, பொறாமை. இது கூட ரைமிங்கா ஞாபகம் வச்சுக்கலாம். அசூயை, பொறாமை. அடுத்து அசூரி, சுரி, பெரியம்மை நோய். ஓகேவா? அசூரின்னா பெரியம்மை நோய். அடுத்து அசேதனம். சேதனம்னா சேதனப்படுத்திட்டே பொருளை சேதாரப்படுத்திட்டேடா அறிவில்லையாடான்னு திட்டுவோம்ல. அறிவின்மை, அறிவிலி. ஒரு 4, 5 மட்டும் கொஞ்சம் இல்லாம இருக்கும். பார்த்துக்குங்க. அசேஷம். அசேஷம்னா விசேஷம் ஞாபகம் வச்சுக்கங்க. விசேஷம். விசேஷம் வந்தா வீடு முழுவதும் சொந்தக்காரங்க நிறைஞ்சிருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அசோகம். சோகம்னா கவலையோட இருக்கிறது. அசோகம்னா கவலை இல்லாம இருக்கிறது. அதே இது அசோகன். சோகன்னா சோகத்தோட இருக்கிறது. அசோகன்னா அந்த துயர் இல்லாம இருக்கிறது. துயர் இல்லாம இருக்கிறது. ஓகேவா? அசோகு. வாழ்க்கையில நம்ம சோக்கா இருந்தா சோகுன்னு இருக்கு. நீங்க சோக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வாழ்க்கையில நம்ம சோக்கா இருந்தா இப்போ நலமா தான் இருக்கும். ஓகேவா? பின்னாடி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். பிண்டி மரம். பின்னாடி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். வாழ்க்கையில நம்ம சோக்கா இருந்தோம் அப்படின்னா நலமா இருப்போம். பின்னாடி கஷ்டப்படுவோம். சௌக்கியம். சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்பாங்களே. நலமா இருக்கீங்களான்னு கேட்கறது. அசௌக்கியம் அப்படின்னா நலக்கேடு அப்படின்னு அர்த்தம். சௌகரியமா இருக்கீங்களான்னு கேட்கறது. இது அசௌகரியம் அப்படின்னா வசதி இல்லாம இருக்கிறது. சௌகரியம்னா வசதியா இருக்கிறது. அசௌகரியம்னா வசதி இன்மையா இருக்கிறது. ஏந்தின்மை. ஓகேவா? 2 ஞாபகம் வச்சுக்கங்க. சூரிய அஸ்தமனம் ஆகுறது, மறைகிறதுன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க அஞ்சபாதம். அஞ்சபாதம்னா அடி அப்படின்னு சொல்லுவோமா, அது ஞாபகம் வச்சுக்கலாம். அஞ்சம்னா பஞ்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சம் வந்தா உயிர் போயிடும். நம்ம அப்போ என்ன நினைப்போம்? கடவுளே ஒரு வெள்ளம் கூட இந்த ஊருக்கு வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சம் வந்தா உயிர் போயிடும். கடவுளே ஒரு வெள்ளம் கூட வராதான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து அஞ்சன்னா திருமால் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தனியா ஞாபகம் வச்சுங்க. அஞ்சன்னா திருமால். அடுத்து அஞ்சனகேசி. அஞ்சனகேசின்னா பேசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து அப்படியே கருகருன்னு கூந்தல். ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து டக்குன்னு வந்து ஒயிட் ஆயிருது ஹேரு. அப்போ நம்ம கருங்கூந்தலா ஒருத்தரை நம்ம பார்த்தோம்னா அவங்கள பார்த்து எப்படிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்போம். எப்படிங்க உங்களுக்கு மட்டும் கருங்கூந்தலா இருக்குன்னு சொல்லி பேசிட்டே இருப்போம். ஞாபகம் வச்சுங்க. அஞ்சனம்னா நம்ம கண்மை வைக்கிறது தெரியும். அஞ்சனம் உருவன் வருது பாருங்க. உருவன் அப்படின்னா திருமால். ஓகேவா? அஞ்சன ஆட்சி. வீட்டுல ஆட்சி எல்லாம் இருந்தாங்கன்னா ஓகேவா? இந்த ஆட்சி இந்த பெரியம்மா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம மேல ஒரு விழி வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. விழியால். அடுத்து அஞ்சன சிட்டன். அஞ்சிட்டன்னா கதிரவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து அஞ்சுகம். சுகம். ஒரு நாள் வந்து நாமளும் ஆஃபீஸ்க்கு வந்து ஆடை போட்டுட்டு நல்லா புது ஆடை போட்டுட்டு சுகமா வேலைக்கு போவோம். அப்படியே இமேஜின் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறோம். ரொம்ப வருஷமா படிக்கிறோம். ஒரு நாள் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகி நம்ம ஆடையெல்லாம் போட்டுட்டு சுகமா போறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து அஞ்ஞத்துவம். அஞ்ஞ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. யாராச்சும் அறிவில்லாம இருந்தா, அறியாமை அறிவில்லையா இருந்தா நம்ம என்ன நினைப்போம்? அஞ்ஞன்னு அவனை திட்டுவோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து அஞ்ஞானம்னா அஞ்சனம் பார்க்குங்கிற. அஞ்சனம்னா என்ன கண்மைன்னு வரும். அதை தான் பார்த்துட்டோம். அடுத்து அஞ்ஞா தவாசம். இது பாருங்க துறைவு அப்படின்னா துறைமுகம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? துறைமுகம். இந்த கப்பல் துறைமுகத்துல போனா என்ன இந்த மீன் ஸ்மெல்லாம் அடிக்கும், வாசம் அடிக்கும். நம்ம அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சும்மா கற்பனையா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அஞ்ஞானம். ஏதோ ஒரு சமயத்தை நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். ஓகேவா? நம்ம இன்னைக்கு டோட்டலா வந்து 13 to 16 ஓகேவா? 4 பேஜஸ் பார்த்துருக்கோம். அயற்சொல் அகராதிங்கிற புக்ல. ஓகேவா? ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடுவோமா? சமயத்துல சேர்ந்தாதான் நமக்கு வந்து ஞானம் கிடைக்கும். ஓகேவா? துறைமுகத்துல போய் நம்ம போனோம்னா துறைமுகத்துல போனா வாசம் அடிக்கும். அஞ்ஞா அப்படின்னு சொல்லுவோம். அஞ்ஞன் அப்படின்னா அஞ்ஞத்துவன். அஞ்ஞன்னு சொல்லுவோம். அறிவில்லாதவங்களை பார்த்தா சுகம். நம்ம ஆடை போட்டு சுகமா ஒரு நாள் வேலைக்கு போவோம். அஞ்சிட்டன்னா கதிரவன் ஞாபகம் வச்சுங்க. ஆட்சி வந்து நம்ம மேல வெளியே வைப்பாங்க. உருவன். அஞ்சன உருவன் வருது. திருமால். சனம். நம்ம அஞ்சனம்னா கண்மைன்னு தெரியும். அஞ்சன கேசி அப்படின்னா பேசிட்டே இருப்போம். எப்படி உங்களுக்கு கருங்குதல் இருக்குன்னு சொல்லி. அடுத்து அஞ்சன்னா திருமால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அஞ்சம்னா பஞ்சம். பஞ்சம் வந்தா உயிர் போயிடும். நம்ம நினைப்போம் வெள்ளம் கூட வராதா அப்படின்னு சொல்லி. பாதம் வந்து அடி அப்படின்னு அர்த்தம். அடுத்து அஸ்தமனம்னா மறைகிறது. சௌகரியம்னா சௌகரியமா இருக்குது. அசௌகரியம்னா வசதி இல்லாம இருக்குது. அசௌக்கியம்னாலும் நலத்துக்கு கேடு விளைவிக்கிறது. சோகுனா வாழ்க்கை வந்து நம்ம சோக்கா எடுத்துக்கிட்டோம்னா நலமா இருக்கும். பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம். பின்னாடினா பிண்டி அப்படின்னு ஞாபகம். சோகம். சோகன் அப்படின்னா சோகத்தில் இருக்கிறது. அசோகன்னா துயர் இல்லாம இருக்கிறது. கவலை இல்லாம இருக்கிறது. இதே அசோகம்னா. அசேஷம் அப்படின்னா விசேஷம். விசேஷம் வந்து
முழுவதுமா சொந்தக்காரங்க வருவாங்க. சேதனப்படுத்திட்டியா, பொருளை சேதாரப்படுத்திட்டோம்னா உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்பாங்க. அசூரினா பெரியம்மை நோய். இந்த ஒரு 4, 5க்கு மட்டும் நான் சொல்லலை. ஓகேவா? அசூயைனா பொறாமை, அருவருப்பு. அடுத்து அசுதி அப்படின்னா மலடு, பிறப்பின்மை. அடுத்து அசூனம்னா வெள்ளுள்ளி. அடுத்து அஸ்வினி ஹேர் ஆயில் வந்து முதல்ல நான் தான் யூஸ் பண்ணுவேன், நான் மீன். அஸ்வமேத யாகம்னா குதிரை பத்தி இது பண்ண அசுவனா குதிரை பத்தி தான் வரும். அசுவந்தம் நம்ம வந்து பந்தத்தோட சாவுக்கு வந்தோம் அப்படின்னா அடுப்பு வச்சு வயல்ல எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு ஞாபகம். சாஸ்திரம்னா நூல். சட்டிரம்னா சத்திரம். சத்திரத்துல நிறைய பேர் இருப்பாங்க, வீடு இல்லாம பார்த்தா நெஞ்சே உருகிரும், நெருஞ்சி. வகந்தினா வதந்தியை அமுக்கிடணும். அசூரன்னா அரக்கன். அசூர வேகனா விரைவா போறது. அசூர வைத்தியம் அப்படின்னா மருத்துவம். அசூர வாத்தியம்னா முரசடிக்கிறது. அசூரம்னா மரஞ்செய்து மனம் புரிகிறது. அசுமம். சுமம்னா நம்ம வீட்டுல இருக்கிற சுமை நம்ம மேல சுமத்துனாங்க அப்படின்னா நம்ம இடி இறக்குற மாதிரி. அசும்புனா குசும்பு. குசும்பு நம்ம குசும்பு குறும்பு பண்ணோம்னா நம்ம வழுக்கி விழுந்துருவோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சுபம். சுபமா இருக்கிறது. அசுபம்னா நமக்கு தீங்கு நடக்கிறது. சுபம்னா சுப காரியங்கள், அசுபம்னா மங்களம் இல்லாதது. அதே தான் வரும். அம்மங்கள செயல் மூணுமே ஒன்றுதான். அதே தான் இதுவும். சுப கிரகம். கிரகம் கோளு. அசுப அப்படின்னு வருது பாருங்க. அப்ப சுபம்னா மங்களம், அசுபம்னா மங்களம் இல்லாதது, தீயது. அடுத்து சுதைனா கதை முடிஞ்சிடும் நஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா. அடுத்து வந்து அசுத்தைனா சுத்தமா ஒழுக்கமா இருக்குது. அசுத்தைனா ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது. சுத்த ஆவின்னு சொல்றது. அசுத்த ஆவின்னா தீய ஆவின்னு சொல்றது. சுத்தம்னா தூய்மை இல்லாம தூய்மையோட இருக்குது. அசுத்தம்னா தூய்மை இல்லாதவன். அசுத்தம்னா தூய்மை இல்லாம இருக்கிறது. சுகம் அப்படின்னா சுகமா இருக்கிறது. அசுகம்னா நலம் இல்லாம இருக்கிறது. ஜீரணமா வருது. அஜீரணம்னா செரிமானம் இல்லாம இருக்கிறது. சிரத்தைனா சிறுத்தை வந்தா கவனமின்மையா இருந்துடக்கூடாது, அந்த மாதிரி. அடுத்து சிதன் அப்படின்னாவே அசீதன்னாவே திருமால் காரின்னு வருது. அடுத்து அசீதம்னா விதவிதமா நமக்கு வெல்லக்கூடாதுன்னு நிறைய பிரச்சனை வரும். நாம என்ன நினைப்போம், அது வந்து சிரிச்சுட்டே வந்து கருமண்டா அப்படின்னு சொல்லுவோம். அசித்துனா வசித்துட்டு வருவோம், அதே இடத்துல நம்ம அழிஞ்சு போயிடுவோம். அடுத்து சித்திரன்னா விசித்திரமா வருவோம், கல்வண்ணு. அசிங்கம்னா மாசு ஏற்படுத்துறது, அருவருப்பா இருக்கிறது. சிகைனா நகைக்கிறது. சிகை நகை, நகைக்கிறது பொறாமப்படுறது. அசினா அசிங்கமா சிரிச்சா நான் கருவி எடுத்து சுட்டுடுவேன், படைக்கருவி. அசாரம்னா ஆமனுக்கு. அசாரம்னா பயன் இல்லாம இருக்கிறது. ஓகேவா? அசாரம்னா சாரம்ன்றது பயன் இல்லாம இருக்கிறது. சாதுரியம்னா சாதுரியமா பேசுறான்னு சொல்றது. அசாதுரியம் அப்படின்னா சொல் திறம் இல்லாம இருக்கிறது. ஜாதி பத்தி பேசினா செவிலி அடிப்பேன்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. சாதாரணமா இருக்கிறது. அசாதாரணம்னா சிறப்பு இல்லாம இருக்கிறது. அசாத சத்ருனா அஜாத சத்ரு அப்படியே வந்துடும். அசாத்திய ரோகம்னா சோகம். சோகம் வந்தா நமக்கு நோய் வந்தா சோகம் ஏற்பட்டுரும். சாத்தியம்னா சாத்தியமுத்தோட பேசுறது. அசாத்தியம்னா அது நடக்க முடியாதது, செயற்கரியாது, அருஞ்செயல். சாகசம் பண்றது. இது அசாகசம்னா அமைதியா இருக்கிறது. சனினா நம்ம என்ன பண்ணுவோம், சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ்ல தீச்சட்டி வச்சு இது பண்ணுவோம். வேதினா சீரகம் வந்து வேதியியல் பொருட்கள் நிறைய இருக்கு, அதனால தான் சாப்பிட்டா நமக்கு சரியாயிடும். ஜனம் வந்து நல்ல உணவு சாப்பிடணும், ஜனங்களுக்கு உணவு போடணும். சன்னா பிறந்தவன், அசன்னா பிறப்பில்லாதவன். அசற்காரியம் அப்படின்னா தகாத செய்கை. ஓகேவா? அசற்காரியம் அப்படின்னா தகாத செய்கை. காரியம்னா நல்ல காரியம், அசற்காரியம்னா தகாத செயல்னு ஞாபகம். அசலன்னா அசையில அசையாம இருக்கிறது, நில உலகம். அசலன்னா அசைவில்லாம இருக்கிறது. ஓகேவா? சலன்னா சஞ்சலப்படுறது, மனசு அசைவாகிறது. அசலன்னா அதுக்கு ஆப்போசிட் அசைவில்லாம இருக்கிறது. அடுத்து அசல லிங்கம். லிங்கம் வந்து கோபுரம் மாதிரி இருக்கும். அசலனம் அதே தான், அசைவின்மை. அடுத்து அசலன்னா நான் சொல்லியிருக்கேன், வளம் வர்றது, மலையை வளம் வர்றது. அசைவில்லாம இருக்கும், நம்ம அங்கேயே சுத்திட்டு இருப்போம், நமக்கு ஆப்பு தான். அப்ப மலையில தான் கனிமங்கள்லாம் கிடைக்கும். ஓகேவா? 4 பேஜ் பார்த்துருக்கோம், நல்லா ரிவைஸ் பண்ணிருக்கோம், டோட்டலா 100 பார்த்துருக்கோம். கான்ஃபிடென்ட்டா படிங்க, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.